ஹலோ 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 வந்தான் வீரமண பிள்ளை மனத்தை விட்டு மாறான் வீரமண பிள்ளை வந்தான் வீரமண பிள்ளை மனத்தை விட்டு மாறான் வீரமண பிள்ளை குளிச்சு தலைமுழுகி கோயிலுக்கு போய் வந்த குளிச்சு தலைமுழுகி கோயிலுக்கு போய் வந்து குளிச்சு தலைமுழுகி கோயிலுக்கு போய் வந்த குளிச்ச தலைமுழுகி கோயிலுக்கு போய் வந்து வீரமண பிள்ளை மனத்தை விட்டு மாறான் வீரமண பிள்ளை வந்தான் வீரமண பிள்ளை மனத்தை விட்டு மாறான் வீரமண பிள்ளை அம்மன பிள்ளை இவள் அம்மன பிள்ளை இவள் அம்மன பிள்ளை இவள் அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை ஐயருக்கு கோமணம் இல்லை என்னங்கன்னு சொல்லிட்டு இருக்க என்ன அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை பிராமணர் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க பிராமணர் பிள்ளை சரிங்கானோ அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய மறுகடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் காசி நட்டு ஏழக்கூடிய காசி மன்னனுடைய அன்மன சோசியர் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தாயே காளியம்மா வேப்பிலக்காரி விளையாட பத்தினி 1000 கண்ணுடையவளே, இந்த ஊர் வாழ இந்த ஊர் மக்கள் வாழ உன்னை வணங்கி என்னுடைய கதைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் தாயே. தாயே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாட காரியம்மா தாயணி மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உருணி மேளம் தான் முழக்க சித்தாங்கு அடை கட்டி தாயே காளியம்மா மாரியம்மா நீ சீரி எழுதிரம்மா. மேல் மலையனூர் கோயில் கொண்டு அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றே நீ ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. போறா மலையனூர் அங்காளியே மேல் மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே குறி சொல்ல வந்திடமா குறி சொல்ல வந்திடமா எங்க குலதக தெய்வமம்மா மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே குறி சொல்ல வந்திடமா எங்க குலதக தெய்வமம்மா அம்மா மலையனூர் அங்காளியே அக்காளி திருசூலியே சித்தாகு ஆடை கட்டி சிக்கரக மீதேறி சித்தாகு ஆடை கட்டி பய சிக்கரக மீதேறி தேரோடு வீதியிலே தேரோடு வீதியிலே கைதி ஆடி வந்திடமா அம்மா மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே சொல்ல வந்திடமா உலக தெய்வமம்மா அம்மா மலையனூர் அங்காளியே
அதுல பாருங்கானு அதுல பார்த்துதான் 7வது பெட்டியில இருக்கிறேன். 7வது பெட்டியா? ஆமா ஆமா, அந்த பெட்டி வச்சிருந்தீங்களே, இது என்னாச்சு? இது அதுலயே பார்த்து தான் அடமானங்க போயிடுச்சு. அடமானத்துக்கு போயிருச்சா? ஆமா. அது இல்லங்கானு, நான் சொல்ல போறதுல பாருங்கானு. சொல்லுங்கானோ. கண்ணாடி மூக்க மயிறு வர்றான்னு சொன்னாலே போதுங்கானு. மூக்கமயிரா? மூக்குன்னு இருந்தா மயிர் இருக்குத்தான் செய்யும். ஆமா. மூக்கம்மா ஐயங்கார். ஐயங்கார். மூக்கம்மா ஐயங்கார் வர்றான்னு சொன்னாலே போதுங்கானு. சொன்னா அழுகிற பிள்ளை அதுல கை வைக்க. எதுல? பால் டப்பாவுல. பால் டப்பால் தான் இப்ப இருக்குது. இருக்குது. கண்ணாடி மூக்கமையங்கார் வர்றான்னு சொன்னாலே போது. அப்புறம் மேஞ்சாடெல்லாம் வாழை தூக்கித்தான் தம்பி பொல 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 புழக்க போடு. அப்புறம் புழுக்க போடுறது வாழை தூக்கிக்கிட்டு தான் போடும். வாழை மடக்குனா வராதில்ல. கண்ணாடி மூக்கமையங்கார் வர்றான்னு சொன்னாலே போது. சொன்னா பேட்டுக்கிட்டு கிளம்பி கூட நக்குன்னு எந்திரிச்சு நிப்பா. அதுக்குதான் செயல் இருக்காத. எப்ப எந்திரிக்கும்? அதுக்கு மேல உட்கார்ந்து அக்கறக்கறமே நாரியரு. ஆமா. கண்ணாடி மூக்கமையங்கார் வர்றான்னு சொன்னாலே போது. சரி. கால்ல போட்டுக்க செருப்பெல்லாம் கலட்டி பட்டு பட்டு நச்சு நச்சுன்னு அடிப்பாங்க. நச்சு நச்சுன்னு அடிப்பாங்களா? கலட்டி ஓரமா போட்டு போவாள். அவரதான் அடிப்பாங்க. கண்ணாடி மூக்கமையங்கார் வர்றான்னு சொன்னாலே போதுங்கானு. சொன்னா வெத்தலை பாக்கு போட்டவள்ள எந்திரிச்சு வந்து அப்படியே மூஞ்சிலேயே புளிச்சிட்டு துப்புவாங்க. மூஞ்சில துப்புவாளா? அப்புறம் எந்திரிச்சு வந்து ஓரமா புளிச்சுன்னு துப்பிட்டு போவாள். இவ்வளவு ஒரு மறுவாது இருந்தா கூட பாருங்கானு. சரி. காசி நாட்டுல எங்க பார்த்தாலும் மாவில தோரணங்கள், மக்கள் வில கூட்டங்கள் ஒரே எரிச்சலத்தாங்க இருக்குது. அப்ப சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி ஊத்துறதா? ஆமா. அப்புறம் எரியுது எரிச்சல் எரிச்சலைக்கிறீங்க. எதுல கொண்டு போய் ஊத்துறது? கருப்பு கலர்ல ஊத்திக்கீங்க. சீ, என்ன குடிகார இருந்த முடிவு பண்ணிட்டேனா? மாங்க கீத்து வேணுமா? அட ஊதியா கேதங்கானே. கார பொரி வேணுமா? ஆளே அது எனக்கு சைடுஸ்கா. அட அதெல்லகானே. ஒரே விழா கோலமா தெரியுது. விழா கோலம். ஆமா. இருந்தாலும் காசி நாட்டிலே காசி மன்னனுடைய அருளால் காசி மக்களால எப்படி எல்லாம் வாழ்ந்தவர்கள் என்றால் எப்படி? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி பாட்டு மறிததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்பதென்றே ஊர்வகம் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி பாட்டு மறிததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென்னும் வளர்ந்த தம்பி. தானாக படிச்சு வந்த தங்கமணி வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென்னும் வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலே நான் வாழுகிறேன் உங்களை என்னே. முத்தாக சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளோம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளோம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளோம். அன்னை என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வளர்ந்த உள்ளோம்
முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாகே ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா ரோஜா மனிதர்களில் போல் தீராத வாசமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமாடா முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக நம்பி கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் ஒண்ணுக்கு ஒன்றாக விழா கோலமா தெரியும் போது காசி நாட்டு நுழைவாவில சென்று பார்க்கலாமா பாருங்கானோ பார்ப்போமா ஆகணும் ததறி நான் அப்பா என்ன வரும்போதே போட்டு விட்டீங்களா? ரெண்டு பேரும் தடுமாறுறீங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பொந்துக்குள்ள பார்த்து ஞாபகம் வந்துருச்சு. பொந்துல பாக்குறதெல்லாம் நீயே, நாங்க பார்த்தது வேற இடம். கோயம்புத்தூர் சிறுவாணியாத்துல துவைச்ச துணி எல்லாம் மூட்டையை கட்டி முதுகுல வைக்க சுமக்க முடியாம அப்படியே குண்டி நெளிச்சுக்கிட்டு ஓடினே நீ தானே அது? எனக்கும் வந்துருச்சுன்னா அங்க போயிட்டு வாங்க, எல்லாம் அசிங்கம் பண்ணி விட்டுறாத. இல்லங்க, எங்க பார்த்தது ஞாபகம் வந்துருச்சு. எங்க பார்த்தேன்? நம்ம வந்ததே ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டாங்கல்ல, நான் தான் சாப்பிடவே வரலையா உங்க தொல்லைக்கா வேண்டிய. அந்த நன்னி பாறையில சாப்பிட்டோம்ல, அது என்ன அப்படி ஒரு பேர்? நன்னி பாறை. நன்னி பாறையா இல்ல அப்படிதான் நான் வரவே இல்லை. அந்த ஹோட்டல்ல கொண்டு போய் இலையை போட்டு கை கழுவிட்டு வந்தோம்ல. ஆமா, அங்க 4 காலு ஒரு வாளோட நாக்கு இவ்வளவு நீள தொங்க போட்டது நீதானே? அப்ப நான் நாயங்கரியா? அப்ப என்ன கழுதுங்கறியா? அட கரகமே, நீ கழுதியும் இல்ல நான் நாயும் இல்ல. காசி நாட்டினுடைய துளை சேர்ந்த மன்னருடைய ஒரே மந்திரியார். மந்திரி ஏங்கானு காசி நாட்டுல எங்க பார்த்தாலும் மாவிள தோரணங்கள், மக்கள் கூட்டங்கள் ஒரே விழா கோலமா தெரியுது. மகாராஜாவுக்கு குழந்தை வளர்த்து இருக்குது. ஏன் அப்படி தெரிக்கிற? மகாராஜாவை குழந்தை பஞ்சம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, மகாராஜாவுக்குன்னா ஆம்பளைக்கு இல்ல, மகாராஜாவுடைய உதவியால. எப்படி? அதாவது மகாராணி இடம் கொடுக்க மகாராஜா உழைக்க ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அதான் விழா கோலமே. ஏங்கானே, எத்தனையோ ஜாதகர்லாம் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு மன்னருக்கு குழந்தையே பிறக்க சொல்லிட்டு போயிட்டா. செல்லையா, சேகர, செத்து போன பிச்சநாத, நல்ல முத்து, செல்லமுத்து, அகரமுத்து, நாகேஷ், ராமைய, வீரப்ப, குமரவள வீரப்ப எல்லாம் சொல்லி குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் மட்டும் என்ன சொன்னேன்? 21 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். மகாராஜோட ஜாதகத்தில் எவ்விதமான தோஷம் இல்லை. மகாராஜோட ஜாதகத்தில் 3 தோஷம் இருக்குது. ஒன்று கருட தோஷம், ஒன்று நாகதோஷம், ஒன்று பால தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்களுக்கு, ஒரு தோஷங்களுக்கு 7 ஆண்டுகள், 21 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்கும்னு சொன்னே. சொன்ன மாதிரியே பிறந்துருச்சு குழந்தை. சரி, அப்ப எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன். ஆமா, மந்திரியாரே எவ்வளவு நாளா நீங்களும் மந்திரி வேலை பார்க்கிறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகும், முதல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்து 5 வயசு ஆன உடனே தோப்பனார் செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா, தோப்பனார்னா அப்பே, அந்த குழந்தையோட அப்பன் செத்து போயிருவேன்னு சொன்னேன்.
நீ சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் இருந்தது. 5 வயசு என்ன, இப்ப 10 வயசாவது அவன் பையனுக்கு. நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற, எப்படி உன் ஜாதகத்தை நம்புறது? ஏங்க ஜாதகமே பொய்யடா, காத்தடித்த பையடா. பையனுக்கு 5 வயசு ஆரம்பிக்கும் போது தூக்கு போட்டு தொங்கிருக்கலாம் இல்ல? என்ன மயிருக்கு நான் தோக்குறேன்? ஐயா நீ சொல்றதுக்கு அப்படியே நான் ஜாகணுமா? நல்லா இருக்குதா நாயா? ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போடுவானா? ஐயா சொன்னா பழிக்கணுமா இல்லையா? பழிக்கணும். தையம் சொன்னது பழிக்கல, அப்புறம் எப்படி நான் நம்புறது? ஏங்கானே நான் என்ன சொன்னேன்? நோக்கு கல்யாண மகன் சொன்னேன். நான் சொன்னது மாதிரி கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சியா? கல்யாணம் மனவன ஆம்பளை பையன் கிச்சா முறப்போன்னு சொன்னேன். சொன்னேன். பையன் பிறந்தானா? பையன் பிறந்தா. பையனுக்கு 5 வயசு ஆரம்பிக்கும் போது எகுத்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ உங்க சித்தப்ப மகன் ஏகாம்பர ஒருத்தர் செத்துருப்பானே. சித்தப்ப மகன் செத்தா? செத்தானா? பையனுக்கு அப்ப அவன்தான். ஐயோ ஐயோ நீ வெளியே சொல்லாதியா? ஓஹோ, நான் ராத்திரியில அரமனை வேலைக்கு இங்க வர அங்க ஏதோ சந்தில சிந்து பாடிட்டாங்கடா தம்பி. இனிமேல நான் ராத்திரியில அரமனை வேலைக்கு வரல. நம்ம வீரிய வெட்டி கூட பகல்லையா இருந்தா கூப்பிடுங்க, ராத்திரியில கூப்பிடாதீங்க. நான் இங்க வந்துட்டு நான் அங்கே வேற நடந்து வச்சுட்டு என்ன ஆகுறது? நீ அரசரை பார்க்கலாம் ஐயா. வருக வருக, நல்லவரே வருக, வல்லவரே வருக, முற்றும் அறிந்த ஜோதிடரே. இவர் தாங்க இந்த கை தேர்ந்த ஜாதகர். கை தேர்ந்த ஜாதகரா? அப்படியா? வர வேண்டும். தாங்களுடைய வருகையினாலே இந்த காசி நாடே மிக சிறப்படைந்துள்ளது. மன்னா தாங்கள் அழைத்ததாக மந்திரார் என்னை அழைத்து வந்திருக்கார். ஜோதிடரே, தாங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக மன்னா? அதாவது அன்று நாள் ஜாதகத்தை கணித்து பார்த்து கூறினீர்கள் அல்லவா? 21 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்று தெரிவித்தீர்களே. எனது நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜோதிடர் அனைவருமே சென்று பார்த்து வந்தார்கள். காசி நாட்டிற்கு தாங்களுக்கு பிறகு ஒரு இளவரசன் பிறக்கவே மாட்டான் என்று தெரிவித்தார்கள். ஆனால் தாங்கள் மட்டும்தான் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்று தெரிவித்தீர்கள் அல்லவா? ஆமாண்ணா. அது போலவே 21 ஆண்டுகளுக்கு பிறகு எனது மனைவி செண்பகவல்லி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி மன்னா. அதற்காகத்தான் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஜாதகத்தில் கணித்து பார்க்க வேண்டும் என்றுதான் தாங்களை அழைத்திருக்கிறேன். ஆகட்டும் மன்னா, ஜாதகத்தை கணித்து பார்க்கின்றேன். சரி. காசி நாட்டு மக்கள் எல்லாம் அண்ணா தாங்களுடைய அரண்மனையில் உணவை அருந்துவிட்டு வேண்கின்ற பொன்வரலை வாங்கி கொண்டு காசி நாட்டு துளசேந்த மன்னர் வாழ்க என்று வாயார வாழ்த்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். இந்த ஜாதகத்தை கணித்து விட்டு எனக்கு ஏதாவது ஆடையாட நகை நட்டு. ஜெயரே, இந்த காசி நாட்டு மக்களுக்கு இளவரசன் பிறப்பான் என்று கூறியது தாங்கள் தானே? ஆகையினாலே உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எதை வேண்டுமானாலும் கிடைக்குமா? எது வேண்டுமானாலும் கிடைக்கும் மன்னா. மந்திரியாரே, மன்னா நம்பி கிடைக்குமா மன்னா? நம்பியா? மந்திரியாரே, நம்பி நம்ம அரண்மனையில் இருக்கிறது அல்லவா? நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு